நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடச்சந்தல் டு ஒத்தக்கடை செல்லும் வழியில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்லா வீடு வந்து லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்க நல்லா நீட்டாக நல்லா கட்டியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி நீட்டாக தங்கிக்கலாம். மேலே வேணும்னாலும் நம்ம வீடு எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. அதுவும் பண்ணிக்கலாம். ஹாலில் நல்லா ஷோகேஸ் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கப்போர்டு ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. வீடுமே வந்து நல்லா நீட்டாக ஒர்க்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த துடைக்கலாம் வைக்கல, கொஞ்சம் நீட்டாக மட்டும் தொடச்சி அந்த வேலை மட்டும் கிடக்கு. 100% எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. லேசாக தொடச்சி நீட்டாக மட்டும் அந்த கிடக்கு. மிச்சபடி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இது பூராமே கப்போர்டு பூராமே நல்லா பெரிய பெரிய கப்போர்டாக தான் இருந்துச்சு. இது வந்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பீரோலாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க கட்டியிருக்கதே வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து பீரோ மாதிரி தான் அது டைப்லேயே கட்டியிருக்காங்க. நல்லா கப்போர்டு ஒர்க்கு பூராமே அது முடிஞ்சிருச்சு. உள்ளேயே அட்டாச் பாத்ரூமும் இருக்குது, அதுலேயே இருக்குது. அது நல்லா நீட்டாக அது தெரியாது, பாத்ரூம்ன்ற மாதிரியே தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். அதே இது கப்போர்டு முடிஞ்சதுமே இது 2 கப்போர்டு இருக்கணும். கப்போர்டு முடிஞ்சதுமே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாத்ரூம் போட்டிருக்காங்க. இதே பாத்ரூமு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பாத்ரூம் இருக்குன்றது மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீடு. கதவுலாம் பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக பார்க்க நீட்டாக இருக்கும் வீடு. சின்ன வீடாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்கும், அமைப்பாக கட்டியிருக்காங்க. வெளிச்சம் தெரியறதுக்கு, அப்புறம் நம்ம இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் பூரா இதில் வச்சுக்கலாம் வெளியில். அப்படியே நம்ம வெளியில் வந்ததுமே அந்த ஹால்லே பூஜை ரூம் மாதிரி அது இல்லாதனால அதில் ஒரு கப்போர்டு போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம பூஜை ரூமாகவும் வச்சுக்கலாம். அப்படியே வெளியே போனோம்னா நம்ம மேலே மாடி படியில் ஏறிடலாம். நம்ம வெளியில் வரணும் அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்த வாக்கிலே நம்ம மாடி படிக்கு போய்க்கலாம். போயிட்டு மேலே அதில் ஒரு ரூம் போட்டோம்னா 2வது பெட்ரூம் ஒன்று அமைச்சிக்கலாம். நம்ம இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்ம அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி.